தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு பொதுவான கோச்சார ரீதியான காதல் வாழ்க்கை உங்களுக்கு எப்படி அமையும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரியான தனித்துவமான ராசி பலன்களை நமது வீடியோவில் வழங்கியிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய பொன்னான ஆதரவு நமது புதிய சேனல் ஜெயஸ்ரீ ராசி பலன் சேனலுக்கும் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதோடைய லிங்க் வந்து கீழே இருக்குங்க, டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கு. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கான நண்பர்களுடைய பிரியமான நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கு அதுங்களை அதன் மூலமாக நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஸோ 2 சேனலும் தொடர்ந்து வீடியோக்கள் வெளிவந்து கொண்டு தான் இருக்கும். அதனால அந்த சேனலை இணைந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம துலாம் ராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமையுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024ஆம் வருடங்க ஜூலை மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள். இன்றைய தினம் தேய்பிறை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள், அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். Again I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 3ஆம் இடத்துல இன்றைய தினம் சனி பகவான் இருக்கிறாருங்க. 4ஆம் இடத்துல ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார். இது தவிர மிகச்சிறப்பான வகையில நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு 10ஆம் இடத்திலிருந்து குரு பார்த்து கொண்டு நல்ல யோகமான சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் நல்ல மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது. அதுக்கு காரணமாக இன்றைய தினம் உங்கள் குடும்ப வாழ்க்கை அமையும். ஏன்னா குடும்ப வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு அளப்பரிய மகிழ்ச்சி இன்றைய தினம் காத்திருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் மனக்குறந்த உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் அதிகமான நேரத்தை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப ஹாப்பியான நல்ல வளர்ச்சி உங்கள் குழந்தைகளுக்கு இன்றைக்கு கிடைக்குங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளம் பூரிப்படையும். அந்த மாதிரியான நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுது. குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுதுங்க. மனதிற்கு பிடித்த வகையில் புதிய புதிய பொருட்களை எல்லாம் வாங்கி பொருட்சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அபரிமிதமான தன லாபம் காரணமாக இன்றைய தினம் ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க. மகிழ்ச்சி மற்றும் நிறைய காரிய வெற்றிகள் பெருகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அலுவலக பணியாளர்களுக்கு நீங்கள் அலுவலக பணிகளில் சக ஊழியர்கள் கூட இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கள் மறைய பெறுவீங்க. அதனால உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். அதனால நிம்மதி கிடைக்கும்னு சொல்லலாங்க. நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள். மனதளவில் நீங்கள் இன்றைய தினம் சில முக்கியமான தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குழப்பங்கள் நீங்கும். புதிதமான அனுபவங்கள் உங்களது வியாபார ரீதியாக வந்து சேரும். பண வரவுகள் எப்படி இன்னும் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான புதிய சம்பாத்தியம் சம்பந்தமான சிந்தனைகள் நிறைய உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. உங்க சொந்த பந்தங்கள் வழியில பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது. அதன் மூலமாக இன்னும் சிறப்பான நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் உங்க பெரும்பாலான கனவுகள் எல்லாம் நிஜமாகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்கிறதுனால நீங்க நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளா சந்திக்க முடியாத சில நண்பர்களை நீங்க நினைச்சிட்டே இருந்த சில நபர்களை இன்றைய தினம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் கிடைக்கும். நல்ல மீட்டிங் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. சில பேருக்கு வந்து அரசியலில் கூட ஈடுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்க நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய அபரிமிதமான உதவிகள் கிடைக்குங்க. குறிப்பாக உங்களது தொழில் வளர்ச்சிக்கு உங்க நண்பர்கள் வந்து சிறப்பாக கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, உதவி செய்வாங்க. உங்க தொழில் வளர்ச்சியிடையே உறுதுணையாக உங்க நண்பர்கள் இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். எனவே உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். நீங்க வந்து உத்தியோக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா அவ்வப்போது நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படணுங்க. நிறைய ஒர்க் உங்களுக்கு அடுக்கடுக்காக இருந்தாலும் அவ்வப்போது ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க. நைட் நேரத்தில் வந்து நீங்கள் லேட் ஆகாமல் வீட்டுக்கு வந்து சீக்கிரமாக போகிறதுக்காக நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைய தினம் இரவு தாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கி விடுங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் டீசெண்டாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு கொஞ்சம் நீங்கள் நடந்துக்கணும். ஒழுக்கம் இன்றைய தினம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்க மற்றவங்க கூட ஏதாவது பேசும்போது உங்க கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கருத்துக்களை தெரிவித்தால் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான சாதக பாதங்கள் எல்லாம் நீங்க மனசுக்குள்ளே அனலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா உங்க கருத்துக்களை நீங்க வெளியிடலாம். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க ஒர்க் பிஸி நடுவில் உங்க குடும்ப கடமைகளை நீங்க மறந்து விடக்கூடாது. ஸோ குடும்பத்துக்காக என்ன செய்யணும் அப்படின்றதையும் நீங்க வந்து மனதில் கொண்டு அதுக்காக நேரத்தை ஒதுக்குவது நல்லதுங்க. இன்றைய தினம்
உங்களது செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை சுட்டிக்காட்டுவதற்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது சில முக்கியமான நபர்கள் உங்களுக்கு கூடவே இருப்பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நல்ல ஒரு மகிழ்ச்சியை, நல்ல வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும். இன்றைய தினம் மாணவர்கள் நீங்கள் அளவுக்கு மீறி பொழுதுபோக்கில் ஈடுபடக்கூடாதுங்க. ஏன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. செல்ஃபோனையோ அல்லது டிவியோ அளவுக்கு மீறி நீங்கள் ரொம்ப நேரம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப முக்கியங்க. விலை மதிப்பற்ற நேரம் அதை நீங்கள் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு பண்ணக்கூடாது. கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களது குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்ப்பதற்கு உங்களுடைய வாழ்க்கை துணையின் அன்பான கவனிப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குடும்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சொல்யூஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு உருவாக்கி தருவதற்கு உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு தான் காரணமாக அமையுங்க. ஸோ அது ஒரு நிவாரணமாக உங்களுக்கு இருக்கும். அதனால் குடும்ப வாழ்க்கையில் இந்த தினம் உங்களது பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் ஆக்கி கொள்ள முடியும். அதற்கு உங்கள் வாழ்க்கை துணையின் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க, மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் அமைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய உதவிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு கிடைக்கக்கூடிய உதவிகளை நீங்கள் சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் அதிகமான சந்தோஷத்தை பெற முடியும். உங்கள் குழந்தைகள் மூலமாக நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பெறுவீங்க. ஏன்னா குழந்தைகளுடைய முன்னேற்றம் இன்னைக்கு வெகு சிறப்பாக இருக்கும். நல்ல தன லாபம் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நம்ம தனுசு ராசி அன்பர்கள் லைட் கிரே கலரை பயன்படுத்தலாங்க. இன்றைய தினம் லைட் கிரே கலர் பயன்படுத்துங்க. மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 4 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் பந்தங்க கூட அதாவது சொந்த பந்தங்கள் கூட பழகும் போது கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா புதிய பொருட்களை எல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு பொருட்சேர்க்கை நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. அற்புதமான ஒரு நாள். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அதனால தவறு கிடையாது. யாரெல்லாம் இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரத்துக்கு நண்பர்களாக இருக்கீங்களோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்னைக்கு சிறப்பான நாள். உங்களுடைய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க, உங்கள் தொழிலில் இன்றைய தினம் நல்ல வித்தியாசமான புதியமான அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. புதுசாக எப்படி பணம் சம்பாதிக்கிறது அந்த மாதிரியான ஐடியாக்களும் இன்றைய தினம் உங்கள் மனதில் நிறைய உங்களுக்கு ஐடியாக்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள், சிறந்த ஒரு நாள், எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நாளுங்க. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய வெற்றிகளை நீங்கள் இன்றைய தினம் பெற முடியுங்கிறதுனால நீங்கள் தயக்கமின்றி உங்கள் காரியங்களில் ஈடுபடுங்க. நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல நேரம் இப்போ இருக்குங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய சந்தேகம் மற்றும் சில குழப்பங்கள் எல்லாம் நீங்கிவிடும். மன தெளிவு அதிகரிக்கும். அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல ஒரு புத்துணர்வான சூழல் உங்களுக்கு உங்கள் உத்தியோகத்தில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. நலன் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சி பெருகும். நன்றி நண்பர்களே. நம்ம தனுசு டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க. உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எண்டு கார்டில் ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலுடைய லிங்க் வரும். கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நெருக்கமான நபர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்காக நீங்கள் நம்ம ஜெயஸ்ரீ ராசிபலன் சேனலை பயன்படுத்திக்கலாம். நமது சேனல் இரண்டிலுமே அதாவது இந்த தனுசு டுடே ராசிபலன் சேனலிலும் தொடர்ந்து வீடியோக்கள் வெளிவரும். அதனால 2 சேனலுக்கும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் நாளைய தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நம்ம தனுசு ராசி என்பதற்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful Friday.